இன்றைய தினம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட டெலிசன் அப்படிங்கிற அதாவது ஆகாஷ் டெலிசன் அப்படிங்கிறவருடைய கஸ்டடியல் டெத் பத்தி பார்க்க போறோம். அதாவது இது வந்து காவல் விசாரணையின் போது மரணம் அல்லது போலீஸ் கஸ்டடியல் டெத் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றது வழக்கம். திமுக ஆட்சியில இது வரைக்குமே 27 கஸ்டடியல் டெத் நடந்திருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை அரசியல்வாதிகளும் மிகப்பெரிய குறையாய் எடுத்துரைக்கிறார்கள். இந்த கருத்தியல்கள் தமிழக அரசின் காதுகளில் சென்றடைய மறுக்கிறது. வேண்டுமென்றே மறுக்கிறதா அல்லது செவியில் படவில்லையா, செவியில் கேட்கவில்லையா, இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க இதெல்லாம் கொண்டு போய் அப்டேட் பண்றது இல்லையா அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய குழப்பமும் கேள்விக்குறியாகவும் இருந்து வருகிறது. இப்ப பாப்போம் நடந்த நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாசம் 6ஆம் தேதி அன்னைக்கு பைக்ல போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதல் ஏற்பட்டதுனால 6ஆம் தேதி அன்னைக்கு இதே காவல் நிலைய எல்லையில ஒரு இளைஞர்களுக்கு மத்தியிலேயே மோதல் வந்துருது. அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிதடி வருது. அதுல வெட்டுக்குத்து, அதுல ஒரு 307 வழக்கு பதிவு பண்றாங்க. அந்த 307 வழக்குல ஆகாஷ் டெலிசன் மற்றும் குணா அப்படிங்கிற ஒரு 2 பேரு அல்லது 3 பேரை காவல்துறை தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது வீரநாடு நகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி நேற்றைய முதல் நாள் குகன், குணா மற்றும் ஆகாஷ் டெலிசன் மற்றும் இன்னொரு 4 பேர், மொத்தம் 6 பேரை காவல்துறை கைது பண்றாங்க. 6 பேரை கைது பண்ணி பட்ட பகல்ல காலையில 9ல இருந்து 10 மணிக்குள்ள கைது பண்ணி நல்ல நிலையில அழைச்சிட்டு போறாங்க. அங்க போய் காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் அழைச்சிட்டு போய் விசாரிக்காம பிரைவேட்டா காட்டுக்குள்ளேயும் தனித்தனியான இடங்கள்லயும் சிப்காட் தொழிற்பாட்டில் இருக்கிற ஒரு பிரைவேட் பிளேஸ்லயும் கொண்டு போய் வச்சு இவங்களை எல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு குகன் மற்றும் 4 பேரை வேற வண்டியில் ஏத்திடுறாங்க. 2-3 வாகனங்களில் சென்ற காவல்துறை சேர்ந்தவர்கள் அங்க என்ன செய்யறாங்க, குகனையும் இன்னும் 4 பேரை வேற வண்டியில ஏத்திட்டு ஆகாஷ் டெலிசன் மற்றும் குணா 2 பேரை மட்டும் ஒரு வண்டியில ஏற்றி கொண்டு போறாங்க. அங்க ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஆகாஷ் டெலிசனை, ஏண்டா அவருடைய பிறந்த சமூகத்தின் பேரை சொல்லி இந்த ஜாதிக்காரன் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு கொழுப்பா அப்படின்னு அந்த ஆய்வாளர் நேரடியா சாதியை சொல்லி திட்டி கல் மேல தூக்கி காலை வச்சு அதுக்கு மேல ஒரு கல் வச்சு அதுக்கு மேல ஒரு கட்டையை வச்சு அடிச்சு காலை உடைச்சு அவர் கடுமையான முறையில அந்த தொடையில புரோக்கன் பண்ணி அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க போறாங்க. சேர்க்கறதுக்கு முன்னாடியே அவர் ஓவர் ப்ளீடிங் ஆயிட்டுது. அந்த ஓவர் ப்ளீடிங்கை தடுக்கிறதுக்கு முன்வரவில்லை. கிட்டத்தட்ட அநியாயமா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் அந்த ஸ்பெஷல் பார்ட்டி அவங்கள கொண்டுட்டு போய் காட்டுல வச்சு அடிச்சு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போதே குற்றுயிரும் குலையுருமாய் போய் மருத்துவமனையில் இறந்து விட்டதாக தகவல். காவல்துறையில இது மாதிரி கஸ்டடியல் டெத் நடக்கிறது தவிர்க்க முடியாத சில நேரங்கள்ல நடந்துருது அப்படிங்கறத நானே பல்வேறு ஊடகங்கள்ல காவல்துறை சேர்ந்த முன்னாள் காவல்துறை அதிகாரிகளால காவல்துறையுடைய உயிரை காத்துக் கொள்வதற்காக காவல்துறை சில நேரத்தில் என்கவுண்டர் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு நான் கவுண்டர் பண்ணியிருக்கேன். ஏன் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலும் சரி மற்றும் சில நேரங்களில் கோயம்புத்தூர்ல நடந்த என்கவுண்டருக்கெல்லாம் இது கிட்டத்தட்ட இந்த மாதிரியான சமூக விரோதிகளை கைது செய்கிற பொழுது இப்படியெல்லாம் நிகழ்வுகள் நடக்கிறது சகஜம்தான் அப்படிலாம் நான் பேசியிருக்கோம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த அதிகாரிகளை மட்டுமே பணியில் அமர்த்தியிருப்பதாகவும் அந்த ஏற்கனவே மனுதாரராக இருக்கிறவர்கள் அவர் ஜாதியை சேர்ந்ததுனால நம்ம ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆய்வாளர் கீழே இறங்கி காலையில 10 மணிக்கு 6 பேரை கைது பண்றாங்க. இந்த ஆகாஷ் டெலிசனையும் குணாவையும் கைது பண்ணது குணாவுக்கும் அவருடைய நண்பர்கள் 4 பேருக்கும் தெரியும். 6 பேரும் ஒட்டுமொத்தமா கைது பண்ணி 2 பேர்த்த பிரிச்சு எடுத்துட்டு போறீங்க. எடுத்துட்டு போது நல்ல நிலையில தான் இருக்காங்க. அதாவது கைது செய்ய முயற்சி செய்யும் பொழுது புதர்ல இருந்து தப்பி ஓடி காட்டுக்குள் கல் மீது விழுந்து அதனால் கால் உடைந்து கை உடைந்து அப்படியெல்லாம் பேசுறது வேற. வீரநாடு நகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி 6 பேர்த்த கைது பண்றீங்க. 6 பேருமே நல்ல நிலையில் இருக்கிற இளைஞர்கள் அவங்க கூட்டாளிகளோடு சேர்ந்து கைது பண்ணி விசாரிச்சு யாரா ஆகாஷ் டெலிசன் யாரா அப்படின்னு எடுத்துட்டு குணா யாரு, நீங்க 2 பேர் தான் அன்னைக்கு சண்டையில இருந்தவங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி 2 பேரும் கொண்டு போறீங்க. கொண்டுட்டு போயிட்டு ஆகாஷ் டெலிசனை மறுபடியும் எங்கதான் கொண்டு போனீங்க அப்படின்ட்டு அவங்க குடும்பத்தார்கள் அத்தனை பேருமே போன் பண்ணி தொடர்ந்து என் பையனை எங்க வச்சிருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரம் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லவே இல்லை. இந்த வழக்குக்கு தான் வச்சிருக்கிறோம், கைது செஞ்சிருக்கோம். இந்த 307ல 6ஆம் தேதி நடந்த 307ல உங்க மகன் குற்றவாளியா இருக்கிற காரணத்தினால அவனை இந்த இடத்துல வச்சு விசாரிக்கிறோம் அப்படின்னு தெளிவுபடுத்தி விசாரிக்கிறது தானே ஜனநாயக நாட்டுல முறை. அவனை தனியா காட்டுக்குள்ள கொண்டு போய் கல்லு வச்சு 2-3 பேர் சேர்ந்து கல்லை தூக்கி போட்டு காலில் உடைச்சு அவள் காலெல்லாம் முறிவு செய்து
அங்கே ப்ளீடிங் ஓவராக இருக்கும்போது இன்னும் சொல்ல போனால் சிரிஞ்சியெல்லாம் வச்சு ரத்தத்தை எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து காவல்துறையை வந்து பயன்படுத்தினாங்க. சிரிஞ்சியை பயன்படுத்தி ரத்தத்தை வெளியில் எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்படும் போது அங்கே என்னதான் அப்பேற்பட்ட ஒரு கொடூரம் இதுவரைக்கும் காவல்துறையில் நம்ம கேள்விப்படாத 27 ஆண்டு கால காவல்துறையினுடைய வெற்றிகரமான காவல்துறை பயணத்துல இந்த மாதிரி அநீதியை ஒரு முறை கூட நாங்கள்லாம் செஞ்சதில்லை. எனக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம், எனக்கு பின்னாடி ஒரு 20 வருஷத்தை நான் கண்காணிச்சுட்டு வரேன். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காவல்துறை வரலாற்றில் இதுவரையுமே நம்ம கேள்விப்படாத ஒரு மிகப்பெரிய கொடூர செயலை வந்து இப்போ வந்து சிவகங்கை மானாமதுரை இன்ஸ்பெக்டரை வந்து நடத்தியிருக்கிறாரு. ஆய்வாளர் குகன் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய அந்த குறிப்பிட்ட ஜாதி ஆட்களை மட்டுமே வந்து கூட விசாரணைக்கு எடுத்துட்டு போயிட்டு தனக்கு பிடிக்காத ஒரு ஜாதியை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால அங்க இருக்கிற அந்த சமூகத்தை சேர்ந்த செந்தில் மல்லர், ஜான் பாண்டியன், டாக்டர் கிருஷ்ணசாமி மற்றும் திருமாவளவன் வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்து நல்லபடியா விசாரிச்சுட்டு இப்ப தமிழ்நாட்டில் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது, டிட்டாச்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, SBCID இருக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து அங்க களத்துல என்ன நடந்துச்சுன்னு அப்படிங்கிற உண்மை நிலவரத்தை கண்டிப்பா IG இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அந்த IG இன்டெலிஜென்ஸ் இன்டர்ம் வந்து முதலமைச்சர்கிட்ட, ஏன்னா முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டு காவல்துறையுடைய உள்துறையுடைய பொறுப்பு அமைச்சர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இந்த மாதிரியான செய்திகள்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது முதலமைச்சருக்கு சொல்லப்பட்டதா அப்படின்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. கிட்டத்தட்ட பல்வேறு செய்திகளை, அதாவது டாக்டர் கலைஞருடைய மகன் என்று பெருமையாக தன்னை சொல்லிக் கொள்கின்ற மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வளர்ப்பை பற்றி நான் வந்து பெருமை அடைஞ்சிருக்கிறேன். அவர் வந்து மேடை பேச்சை எப்படி கத்துக்கிட்டாரு, பல 100 மணி நேரம் வந்து மேடைகளில் வந்து எதிரில் உட்கார்ந்து தன் தந்தை எப்படி அரசியல் பேசினாரு, தந்தை எப்படி வந்து வியூகம் அமைச்சாரு, தந்தை எப்படி கூட்டணி அமைச்சாரு, தந்தை டெல்லியவே எப்படி சென்னைக்கு வர வச்சாரு அப்படிங்கிற அரசியல் நகர்வுகள், அரசியல் சூழ்நிலைகள் அல்லது அரசியல் சூழ்ச்சிகள் அத்தனையுமே உணர்ந்தவர் தான் வந்து திரு மு.க. ஸ்டாலின். அப்படிங்கிற போது இந்த சிவகங்கை இந்த மானாமதுரையில் நடந்த இப்படி ஒரு கொடூரமான முறையில் ஒரு இளைஞரை, ஒரு 26, 25 அந்த ஆகாஷ் டென்னிசனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாகவும் தெளிவாகவும் இருக்கிற ஒரு அழகான இளைஞனா இருக்கிறான். என்னங்க, இப்பேற்பட்ட இளைஞர்களை வந்து காட்டுக்குள்ள கொண்டு போய் கல்லு மேல கல்லு வச்சு அதுக்கு மேல ஒரு கல்லை தூக்கி போட்டு காலை உடைச்சு அவன் வந்து எப்படி சொல்லிருக்கான், ஆகாஷ் டென்னிசன் சாகிறதுக்கு முன்னாடி அங்க வந்து அவனுக்கு போன் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து இந்த செய்திகள் எல்லாத்தையும் அவன் குடும்பத்தாருக்கு போன்ல சொல்லிட்டான். அவங்க வந்து ஊடகத்தின் மூலமா வந்து மதுரையில எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த தகவல் கேட்டு வந்து செந்தில் மல்லர் ஸ்பாட்டுக்கு போறாரு. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக காட்டுக்குள்ள கொண்டு போய் காலை வந்து கல்லு மேல வச்சு கல்லை தூக்கி போட்டு கடுமையா உடைச்சு, நீ இந்த ஜாதி அப்படிங்கறதுனாலதான் உங்களை உடைக்கிறான் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இது வந்து இதுவரைக்கும் தமிழக வரலாற்றுல காவல்துறையினுடைய புனிதம் கெட்டு போகிற வளர்வுக்கு ஆய்வாளர் குகன் வந்து அவருடைய டீம் வச்சு செஞ்சிருக்கிறாரு. இப்படி செஞ்சிருக்கிற செய்தியெல்லாம் வந்து ஊடகங்கள், அதாவது தினமலர் செய்தித்தாள்ல ஒரு வழக்குல குற்றவாளியா இருந்த ஆகாஷ் டென்னிசன் என்பவரை பிடிக்க செல்கிற போது தப்பி ஓடியவரை வந்து மடக்கி பிடிக்கும் போது கால் உடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு போகும் வழியில் இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு சிங்கிள் லைன்ல சொல்லி முடிச்சிருச்சு தினமலர். ஆனா ஸ்பாட்டுக்கு போறவங்க செந்தில் மல்லரும், ஜான் பாண்டியன் அவர்களும், டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் மற்றும் வந்து தற்போது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது திருமாவளவன் அந்த ஸ்பாட்ல இருக்காரு. அவர் சொல்றாரு, காவல்துறையை சேர்ந்தவர்கள் 2-3 சாதிகள் அல்லது அங்க இருக்கிற 10 ஜாதிகள் அல்லது இருக்கிற தமிழ்நாட்டு வாழ்கின்ற அனைத்து ஜாதிக்கும் போதுமானவர்கள். அப்படி இருக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட சாதியின் பெயரை சொல்லி இந்த சாதியில் பிறந்த ஒரே காரணத்துக்காக உன்னை அடிக்கிறேன் என்று காவல்துறையே வந்து ஒரு ஏவல் துறையாக மாறி அடுத்து ஒருவனை கொலை செய்யுமானால் இது என்ன மாதிரியான மனப்போக்கு? இது போன்ற சூழ்நிலையெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஈவு இறக்கமின்றி கொடூரமாக வெட்டி சாய்க்கும் மனநோய் அப்படின்னு வந்து திருமாவளவன் போய் அங்க போய் பரிதாபமா குரல் கொடுக்கிறாரு. திருமாவளவன் வந்து ஆளுகின்ற அரசிற்கு ஒரு தோழமை கட்சியாக இருந்த போதிலும் இந்த பக்கம் ரைட்டு இடது காது பக்கத்திலேயே உட்கார்ந்து ஸ்டாலின் கிட்ட பல்வேறு முறை எடுத்து சொன்ன போதிலும் அது வந்து தமிழக முதல்வருடைய செவிகளில் ஏறி இருந்த போதிலும் அவர் போடுகின்ற உத்தரவெல்லாம் வந்து மானாமதுரை அதிகாரிகள், தூத்துக்குடி அதிகாரிகள், திருநெல்வேலி அதிகாரிகள் மட்டும் வந்து கேட்க மறுக்கிறார்களா அல்லது ஏற்க மறுக்கிறார்களா? முதலமைச்சருடைய கண்ட்ரோல்ல தான் இந்த போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்களா, இல்ல அங்கெல்லாம் வந்து காவல்துறைக்கு தன்னாட்சி வழங்கப்பட்டிருக்கிறதா? உங்களுக்கு எந்தெந்த ஜாதிக்காரனை பிடிக்கலையோ அந்த ஜாதிக்கெல்லாம் நீங்க அடிச்சு கொண்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து தமிழக அரசு சொல்லியிருக்கிறதா என்று சொன்னால் கண்டிப்பாக சொல்வதற்கு வாய்ப்பில்லை. சரி, வாய்ப்பில்லை என்றால் இவ்வாறு கடுமையாக நடந்த ஒரு கொலை வழக்குல, அதாவது இது வந்து கஸ்டடியல் டெத் இல்லை, போலீஸ் வந்து வேண்டுமென்றே அடித்து கொல்லப்பட்ட ஒரு வழக்குல
துரிதமாக செயல்பட்டு தமிழ்நாடு அரசு என்னதான் அந்த சம்பவத்தில் நடந்துச்சு, எப்படி வந்து இந்த ஆகாஷ் டென்னிசன் வந்து என்ன வகையில் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கறத வந்து தயவு செஞ்சு வந்து உற்று நோக்கி பார்வையிட்டு, இதெல்லாம் வந்து நீங்க அனுமதிச்சுட்டே கண்டு காணாம போன. இப்ப வந்து திமுக ஆட்சியில் 27 லாக்அப் மரணங்கள், அப்படி இல்ல 430 தலித் இளைஞர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு புள்ளி வரும் சொல்லுகிறது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கடுமையா சாடி இருக்கிறாரு, மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடுமையா சாடி இருக்கிறாரு. சமூக அக்கறை உள்ள அத்தனை பேருமே இது போன்ற சாதிய மோதல்களில் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் காவல்துறை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி, அல்லது ஒரு பக்கமாக, அதாவது பக்கசார்பு இல்லாமல் காவல்துறை வந்து பணியாற்ற வேண்டும், பக்கசார்பு உடையவர்களாக காவல்துறை எப்போதுமே பணியாற்றக்கூடாது அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. நவீன் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா, நவீன் வந்து நீ போய் 11:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ள நவீனை வந்து தனியாக கூட்டிட்டு வா அப்படின்னு அவங்க அப்பா சரவணனே, காவல் ஆய்வாளர், அவங்க அம்மா கிருஷ்ணவேணி 2 பேருமே அம்மா அப்பாட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு கூட்டிட்டு வர சொல்லி, நீ வெட்டின உடனே உங்க அப்பாவை இந்த பக்கம் ஓடிட சொல்லு, உங்க அம்மாவை இந்த பக்கம் ஓடிட சொல்லு, நீ மட்டும் வந்து காவல் நிலையத்தில் ஆஜராகு, நீ ஒருத்தன் தான் குற்றவாளின்னு சொல்லி நான் வந்து கேஸை முடிச்சிடறேன்னு ஒரு ஆய்வாளர் சொல்லியிருக்கான். இதோ நாமக்கல்ல வந்து 2-3 ஆய்வாளர்கள் அவர் பெயரெல்லாம் சொல்றதுக்கு நான் கூசுகிறது. வெக்கம், மானம், மரியாதையே இல்லாம யாரையோ இளைஞர்களை கூட்டிட்டு போய் உன் மேல அந்த கேஸ் இருக்கு இந்த கேஸ் இருக்குன்ட்டு லட்சக்கணக்கான ரூபாயை மிரட்டி அவங்க குடும்பத்தால 1 லட்ச ரூபாய் கொடுத்தா வெளியில் அனுப்புறான். சிவில் மேட்டர்ல தலையிட்டு பல லட்ச ரூபாயை கொள்ளையடிக்கிற ஆய்வாளர்கள், அவனுக்கு தான் நீங்க போஸ்டிங். எப்படி அரசியல்ல வந்து ஏடிஎம்கேல நல்ல கொள்ளையடிக்கிறவங்க எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து 13 அமைச்சர்களை கூப்பிட்டு திமுகவுல மந்திரி பதவி கொடுத்திருக்கீங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் அரசியல் நாகரிகம்? டாக்டர் கலைஞர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இப்படி எல்லாம் செஞ்சாரா? எனக்கு எதிரெதிரா அரசியல் செஞ்சாங்க. நீங்க வந்து நல்ல கொள்ளையடிக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு மட்டும் மந்திரி பதவி கொடுக்கறதும், நல்ல கொள்ளையடிக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து ஆய்வாளர் சட்டம் ஒழுங்கு பதவி வழங்குறதும், யாரெல்லாம் சாதி ஆணவ படுகொலைகள் செய்கிறார்களோ, ஆணவ படுகொலைக்கு உதவி செய்கிறார்களோ அந்த ஆய்வாளர்கள் எல்லாம் வந்து அந்த சாதிக்கு சப்போர்ட் பண்ற இடத்துலயே வந்து போஸ்டிங் போடுறதும், ஒரு டைரக்டர் ஜெனரலா போலீஸா நீங்க போடுறீங்க, அவருக்கு வேண்டியவரே வந்து ஆள் வச்சு அங்க வந்து கூலிப்படை கொலை வந்து பல கொலைகளை நிகழ்த்தி இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து கண்டுகொள்ளவில்லையா? கடந்த 21 இருந்து 26 வரைக்கும் நடந்த இந்த கழக ஆட்சியில நடந்த 430 கொலைகளுக்கெல்லாம் யார் பொறுப்பு? காவல்துறை மரணங்கள் 430, இதுல ஒரு 27, 457 அல்லது 460 கொலைகள் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா, இத்தனை பேர் வந்து செத்து, இத்தனை பேருக்கும் கணக்கில் இல்லாம போய் நீங்க வந்து நாடு வந்து ரொம்ப அமைதி பூங்காவா இருக்குது, சட்டம் ஒழுங்கு, இதை விட என்ன பண்ண முடியும்? வந்து 10 ரூபாய் கதையை பேசினாவே வந்து 41 பேரை வந்து அங்க கொல்லப்படுவதும், உங்களுக்கு 10 ரூபாயை வந்து காம்பன்சேட் பண்றதுக்கு நீங்க மட்டும் 10 லட்ச ரூபாய் கொடுக்கறதும், இந்த மாதிரி அப்பாவி மக்கள் வந்து கொலை செய்யப்படும் போதும் படுகொலை செய்யப்படும் போதும் கஸ்டோடியல் டெத் நடக்கும் போதும் அதை கண்டுகொள்ளாமல் காது கேட்காம ஒரு வாரத்துக்கு அமைதியா இருந்துட்டு கடந்து செல்வதும் என்னங்க? அதாவது அந்த காலத்திலேயே வந்து உங்க காலத்திலேயே டாக்டர் கலைஞர் காலத்திலேயே வந்து ஒரு பாடல் இருக்குது, வலியோரை வாழ்த்தி எளியோரை தாழ்த்தும் உலகே உன்னிலைதான் மாறாதா. வலியோரை வாழ்த்தி எளியோரை தாழ்த்தும் உலகே உன்னிலைதான் மாறாதா அப்படின்னு ஒரு கவிஞர் பாடியிருப்பாரு. வலியோரை வாழ்த்துவதும் எளியோரை தாழ்த்துவதும், பொருளாதாரத்தில் வந்து கொள்ளையெடுத்து கோடி கோடிகளாய் சேர்த்தவர்கள் மட்டுமே கோடீஸ்வரர் அவர்களுக்கு திட்டங்களை போடுவதும், ஏழை எளியவர்கள் எல்லாம் வந்து அப்படியே இருந்தால்தான் நம்ம அரசாட்சியில் இருக்க முடியும் என்ற சிந்தனையை மனதில் பதிய வைத்துக் கொண்டு அவர்களுக்கு மட்டும் வாய்ப்பளிப்பதும், இவர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் இருப்பதும் தான் உங்களுடைய பாரபட்சமான சூழ்நிலை தான். நீங்கள் கண்டு காணாமல் போகின்ற சூழ்நிலை தான் இந்த 450 பேரும் கொலை உண்டதற்கான காரணம் என்பதை நீங்கள் மறுத்தாலும், நினைக்க மறுத்தாலும், அல்லது எனக்கு நீங்கள் கடந்து சென்றாலும் மக்கள் மனதில் அத்தனை செய்திகளும் பதிந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே தேர்தல் வருகின்ற பொழுது பத்திரிகை படிக்காதவர்கள், பாமரர்கள் அவர்களை ஏமாற்றி 5000 10,000 கொடுத்து வாக்குகளை பெற்றுள்ள முடியும். ஆனால் இன்றைய தினம் தமிழ்நாடு 1925 வேறு நிலை, 1950 வேறு நிலை, 75 2000 2025 கல்வி கற்றோருடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது, நினைவாற்றல் பெருகிவிட்டது. எனக்கு யார் நீதி செய்கிறார்கள் யார் அநீதி செய்கிறார்கள் என்பதையெல்லாம் மக்கள் வந்து பொது ஊடகங்கள் வாயிலாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் மற்றும் இன்டர்நெட் மூலமாகவும் எல்லா செய்திகளும் எல்லோருக்கும் சென்று அடைந்து வருகிறது. எனவே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் மெய்ப்பொருளை வந்து உணர்ந்திருக்கிறார்கள்.
மெய்ப்பொருளை உணர்ந்ததனால்தான் இந்த ரெண்டு கட்சிக்கும் மாற்று ஒன்று கிடைக்காதா என்று சொன்னவுடன் விஜய் மிகப்பெரிய அரசியலை எடுத்து வைப்பதற்கு முன்பு எனக்கு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற ஒற்றை வார்த்தைக்கு பின்னாடி கூட்டம் கூட்டமாய் அலையலையாய் ஓடுகிறார்களே ஏன் என்பது உங்களுக்கு புரிகிறதா? புரிகின்ற காலம் 26 கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அப்போது உங்களுக்கு புரியும். எனவே மனசான்றின்படி தயவு செய்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் எது, பாதிக்க செய்த குடும்பம் எது என்று கண்டிப்பாக அடையாளம் கண்டு உடனடியாக அந்த ஆய்வாளர் குகன் மற்றும் இந்த அநீதியை நிகழ்த்த காவல்துறையின் மீது முறையாக வழக்கு செய்து இந்த அநீதியை அரங்கேற்றிய தவறிழைத்த காவல்துறை அதிகாரிகள் மீது முறையாக வழக்கு பதிவு செய்து தக்க நடவடிக்கையை எடுக்கும் வரை மானாமதுரை ஓயப் போவதில்லை என்று மானாமதுரை மக்களும் அந்த சமூகத்துடைய தலைவர்கள் அத்தனை பேருமே கொதித்தெழுந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதற்கு உடனடியாக விடை கண்டு தமிழ்நாடு என்கின்ற ஒரு புனிதமான போர்வையின் மீது தெளிக்கப்பட்டிருக்கிற இரத்த கரைகளை துடைத்தெறிவதற்கு தயவு செய்து ஆவணம் செய்யுங்கள் என்று மண்டாடி கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரியான நிகழ்வுல ஒரு 23-24 வயசு பையன் ஒரு பிஇ வரைக்கும் படிக்க வச்சு அவன் அநியாயமா வெட்டுப்பட்டு செத்து போயிட்டான. அவனை பெற்ற தாய் தந்தையர்கள் அதாவது 12 வருடம் பள்ளிக்கூடத்திலையும் அதன் பிறகு கடன் வாங்கி உடன் வாங்கி 4 வருடம் கல்லூரியிலும் படிக்க வச்சு பிஇ முடிச்சு எம்இ முடிச்சு அவன் வேலைக்கு போற சமயத்துல அவன் வெட்டி சாய்க்கப்பட்டு விட்டால் அந்த குடும்பம் என்ன பாடுபடும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு நினைச்சு ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள் இந்த உண்மையை தமிழக அரசினுடைய உள்துறையினுடைய காதுகளுக்கு எட்டும் வரை எடுத்து சென்று இயற்கை நீதியை என்றும் வெல்லும். எனவே இயற்கை நீதியை சார்ந்து அத்தனை பேரும் உண்மை நிலவரத்தை அரசுக்கு எடுத்து சொல்லி இந்த நிகழ்விற்கு இயற்கை நீதி கிடைக்க வழிவகை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா. நன்றி, வணக்கம்.